வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிங்கள முறைப்படி செய்யற பூசணிக்காய் கறியோட வந்திருக்கிறேன். இந்த பூசணிக்காய் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுதாரேன். பூசணிக்காய் கறிக்கு வந்து தேவையான கூடு வந்து அரைக்க போறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இந்த கருவேப்பிலை இதுல போடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை அரைச்சு போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க முழுசாவே போடலாம். இதுல வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 25 கிராம் வருது. திருவன தேங்காய் பூ இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 25 கிராம் வருது. இப்ப இதையும் இதுல போடுங்க. 5 உள்ளிப்பூடு இருக்குது. எல்லாட்டிக்கு 20 கிராம் வருது. இந்த இருக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 7 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். எல்லாட்டிக்கு 11 கிராம் வருது. இப்ப இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான வெங்காயம் தான் 2 எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 40 கிராம் வருது. இப்ப இதையும் இதுல போடுவோம். இதுல வந்து முழுசா இருக்கு மிளகு. 8 மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிளகையும் இதுல போடுங்க. இது நான் அரைக்கிறதுக்கு வந்து இதுல தண்ணி இருக்குது. இதுல வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை மட்டும் இதை அரைச்செடுப்போம். நல்ல பட்டா பேஸ்டா அரைச்செடுக்கணும். இந்த இருக்கு. இப்ப நாங்க இதை அரைச்செடுப்போம். நல்ல பட்டா. ஸோ இந்த இருக்குது நான் நல்ல பேஸ்டா அரைச்சிருக்கிறேன். இந்த நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கிறேன். இப்ப இதை செப்பரேட் பவுல்ல இறக்கி எடுப்போம். ஸோ அந்த நான் அரைச்ச கிரைண்டருக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தண்ணி விட்டு இதை நான் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த இருக்கு. இந்த கூடு வந்து அரைச்சிட்டேன். ஸோ நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து பூசணிக்காய் கறி. இது வந்து சிங்களாக்கள் செய்கிற முறை. ஸ்பெஷலி இந்த ரெசிபி வந்து இந்த மாமியார்கிட்ட இந்த ரெசிபியை நான் பழகினான். ஸோ அதை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பூசணிக்காய் கறி செய்யறதுக்கு நான் இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை என்ன ஆன் பண்ணல. இதில் வந்து 500 கிராம் பூசணிக்காய் எடுத்து அதை கழுவி போட்டு நல்லா கழுவி போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். பெரிய பெரிய சங்க்ஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல நார்மலி எங்களோட மாமியாக்கள். ஸோ அதால் நான் தோலை வந்து ரிமூவ் பண்ணல. இதில் 500 கிராம் பூசணிக்காய் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ 1 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ பார்த்துட்டு போடலாம் தேவையண்டா. இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்கு. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்கு. இதையும் இப்போ இதில் போடுங்க. ஸோ இதில் வந்து 125 ml எல்லாட்டிக்கு 1/2 கப் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இதை நாங்கள் கொதிக்க விடணும். நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கூட நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 2 பால் இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 250 ml 2 பால் இருக்குது. இப்போ இந்த 2 பால் இதில் விடுங்க. இதில் வந்து 1 பால் இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml 1 பால். இப்போ இதையும் இதில் விடுங்க. இந்த இருக்கு. நாங்கள் அரைச்சி வச்ச கூடு இருக்குதுல்ல. இப்போ இந்த கூடை இதில் விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போறேன். ஸோ மன்னிக்கவும், எனக்கு கொஞ்சம் மஞ்சள் காணாது. ஸோ அதால் வந்து நான் 1/8 டீஸ்பூன் மஞ்சள் என்ன கொஞ்சம் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே நான் இதை கொதிக்க விட போகிறேன். மூடி வச்சிருக்கிறபடியா நீங்கள் இடக்கிட வந்து பாருங்க எல்லாட்டிக்கு பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள திறந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக அதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த பொங்கி கொண்டு வருதில்ல, இதை திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷமாக இருக்குது. ஸோ டோட்டலியாக 5 நிமிஷமாக அதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இனி மூட தேவையில்லை. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் உரைப்பான கறி. ஸோ உங்களுக்கு உரைப்பு கூட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகாய் குறைச்சி போடலாம். ஸோ இப்போ இதை நான் மூடாமல் இன்னொரு
10 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட போறேன் மீடியம் ஹீட்லயே. ஸோ ஒரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இன்னொரு 10 நிமிஷம் ஆக்சுவலி வந்து இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன் கொஞ்சம் பத்துறதுக்கு. ஸோ இப்போ இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியா வந்து 15 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுருக்கிறேன். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் எல்லாரும் 8 நிமிஷம் விடுவோம். இன்னும் கொஞ்சம் பத்தணும். ஸோ இது இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ டோட்டலியா 18 நிமிஷம் இதுல இருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த நல்லா திக்கா வருது. 18 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை இதில் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை கொதிக்கிடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ எங்களோட மாமி வந்து இந்த கறி வந்து பூசணிக்காய் வந்து மசிக்கிறீல. ஸோ அதாவது தான் இப்படி தோல் விட்டுருக்குது. ஸோ பூசணிக்காய் இதை மசிக்காம தான் இந்த கறி செய்கிறது நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலியாக வந்து 20 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த திக்னஸ் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் விடலாம். ஆனால் இப்போயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட மாமியார் செய்கிற முறை பூசணிக்காய் அரைச்சி செய்கிற கறி. இந்த பூசணிக்காய் வந்து மசிக்கையில் அப்படியே முழுசாகவே இருக்குது. ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.